வணக்கங்க. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, தாறுமாறா ஒரு பூண்டு தக்காளி சாதம் செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சட்டியில எண்ணெய் ஊத்திக்கங்க. நல்லெண்ணெய் ஊத்துங்க. அப்பத்தான் நல்லா இருக்கும். எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் சூடானோனே கடுகு போட்டு பொரியட்டும். பொரிஞ்ச பின்னாடி பச்சை மிளகா 2 சின்ன சின்னதா வெட்டியும், கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சு விட்டுங்க ஃபர்ஸ்ட்டு. கூடவே ஒரு 15 பல்லு பூண்ட அரையும் குறையுமா இடிச்சு போட்டுக்குங்க. அப்புறம் வெங்காயம் நல்லா நீள நீளமா வெட்டி, அத போட்டு நல்லா கிளறி விடுங்க. கூட உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை வேக விடுங்க ஒரு 5 நிமிஷம். வெங்காயம் நல்லா வெந்தோடனையும் ஒரு 2 காஞ்ச மிளகாய விதைய எடுத்துட்டு போட்டுக்குங்க. நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் வந்தோடனையும் தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சிருக்கிறோம். அதை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க, வேக விடுங்க. ஒரு 3/4 பதம் வெந்தோடனையும் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூனு போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனையும் நாம் வடித்து வச்சிருக்கிற சாதத்தை ஒரு கப்பை போட்டு நல்லா கிளறி விடுவோம். நல்லா கிளறிட்டே இருங்க. எல்லா அரிசியிலையும் ஒட்டணும் நல்லா தக்காளி வந்து. அப்பத்தான் நம்மளுக்கு தாறுமாறான பூண்டு தக்காளி சாதம் நல்லா இருக்கும். நல்லா கலர்ன பின்னாடி கொத்தமல்லி தழை அப்படியே லேசாக தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. வாங்க சாப்பிட்டு போகலாம் நம்ம தாறுமாறு பூண்டு தக்காளி சாதத்தை.